ஸ்பீக்கர்ஸ்னு பை மிஸ்டேக்கா போட்டுட்டாங்க. நாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நாங்க ஸ்கில் ட்ரெய்னர்ஸ். இப்போ நீங்க நடந்துட்டு இருக்கிறது இந்த 3-4 செஷனும் ஸ்கில் ட்ரைனிங் தான். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பீச் மட்டும் தான் கொடுப்பாங்க, அவங்க ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இது 2 டிஃபரன்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாரும் ஒரே டைம்ல ஆன்சர் சொன்னீங்கன்னா எனக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம நேத்தே வந்து டீமா பிரிச்சோம் இல்லையா? ஸோ ஆன்சர் சொல்ல விரும்புனீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க போதும். அது யாரோட ஆன்சரா வேணா இருக்கலாம். நீங்க பக்கத்துல இருக்கவங்க ஆன்சர் சொன்னது இல்ல குரூப் டிஸ்கஷன்ல கேட்டது யாராவது ஒருத்தர் நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணலாமா அதை? ஓகே, ஸோ லீடர்ஷிப் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஓகே, உங்க ஃபேமிலிக்கு குடும்ப தலைவர் அவர் தான். ஸோ அவர் தான் உங்களுக்கு லீடர். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு அவர் தான் அந்த ரோல் மாடலா? ரோல் மாடல் சொல்ல முடியாது. எங்க அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எப்படி ரோல் மாடல் சொல்ல முடியாது. அப்பா மாதிரி யாரும் வர முடியாது. ஓகே, அப்பா பேசிட்டாங்க. இல்ல நீங்க வந்து இப்ப சப்போஸ் நம்மளும் அப்பா மாதிரி ஒரு பொறுப்பான ஃபியூச்சர் குடும்ப தலைவரா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ரோல் மாடலா. சின்ன வயசுல இருக்கப்ப ஸ்கூல் போனாங்கன்னா அது வந்து அவர் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாரு. நீங்க 5 கொஸ்டின் கேளுங்க, சார் கேளுங்க, நீங்க 5 கொஸ்டின் கேளுங்க, நான் தப்பா பதில் சொல்லினா நான் ஸ்கூலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு அந்த வீடியோ இந்த மொபைல் இருக்குது மேம். ஓகே, சோ நீங்க அதை அப்பப்போ பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. இப்பெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஆல்ரெடி மோட்டிவேட் ஆயிட்டீங்களா? இல்ல பார்த்து சலிச்சு போச்சா? சலிச்சு போச்சுங்க. சலிச்சு போச்சா? சரி, அப்ப நீங்க லேட்டஸ்டா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல யாராவது நியூ லீடர்ஸ் யாராவது பிடிக்குமா? இப்ப என்ன நானே நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களே நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான லீடரா வருவீங்க. சாப்பாடு ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் அவருக்கு சத்துணவு திட்டம் அவர் கொண்டு வந்தாரு. எஜுகேஷனுக்கு முதல்ல தேவையே உணவு தான். இப்ப இருக்க லீடர்லாம் மம்தா பானர்ஜி. ஓ, நார்சிங் உங்களுக்கு அவங்கதான் பிடிக்கும். அவங்கதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூப்பர், செம்ம. எதனால பிடிக்கும் மம்தா பானர்ஜி? மேம் அவங்களோட இது வந்து இன்னைக்கு ஜெயலலிதாவோட எப்படியோ சேம் அதே கான்செப்ட் தான். உங்களையும் சட்டமன்றம் வந்து ஹிட்லர் பிடிக்குமா? ஓகே, இந்த வேலையில வந்து அவர் ஒரு தலைவர். ஓகே, நான் ரீசன் சொல்லுங்க. ஏன்னா ஹிட்லரை வந்து ஒரு கொடுமையான ஒரு மனுஷன், கொடூரமான ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்றாங்க. எந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்துட்டு அவ்வளவு பெரிய ஜென்மன் படைக்கு தலைவர். ஓகே, அது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் உந்துதலா இருந்தது? ஹிட்லர் பத்தி படிச்சிருக்கீங்களா? இல்ல மேம், ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்சு சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர். ஓகே, ஆனா ஒரு சாதாரண சோல்ஜர் வந்து அவளுக்கு ஹிட்லர் படைக்கு தலைவர். சூப்பர் சூப்பர். சோ அதனால ஜாலியா பேசுங்க. நீங்க தப்பா பேசினாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புடிக்கிறேன்னு பேசுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுங்க. நல்லா ஸ்டூடண்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்றீங்க. थैंक यू. உங்க பேர் என்னவா? தீபா. பேசுங்க. செம செம. என்ன காரணம்?
அறிஞர் அண்ணா யாருமே சொல்லாத வீரர். இல்லைன்னா செத்து மடி அப்படின்வார். அவர்கிட்ட பிடிச்சதே எனக்கு அந்த ஒரு விஷயம் தான். அதனால அம்பேத்கர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லீடர்ஷிப்பாக நான் நினைச்சிருக்கேன். ஓகே சூப்பர். ஆனா இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு கோட், அது கேட்டீங்களா? செய்யலது செத்து மடின்னு சொல்றாங்க, ஆனா நான் சொல்றேன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சாகாத அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. யார் சொன்னா? அவங்க சொன்னாங்க. சோ இன்னைக்கு நிலவரத்துக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட். சோ அடுத்த லீடர் காமராஜர் காமராஜர் பிடிக்கும். எதனால? கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா ஓகே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கட்சியவே வந்து தனித்து கொண்டுட்டு போனார் இல்லையா. இந்த பிஹெச்எல் தெரியும் திருச்சியில் எல்லாத்துக்குமே. அந்த பிஹெச்எல் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லுங்க அந்த சொல்லுங்க. ஸ்டோரி என்னன்னா அந்த பிஹெச்எல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் வந்தாங்க. வந்து இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் ஆ அது பரவாயில்ல. நம்ம வந்து நெகட்டிவிட்டிஸ் வந்து வெளில சொல்ல வேண்டாம். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கோங்க. உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க அப்பா ஸ்டார்ட்லயே சேர்த்து அம்மா அந்த பொறுப்பு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அம்மா தான் லீடர், உங்களுக்கு பிரச்சனை. சூப்பர். ஹிட்லர் அதே ஒரு ஹிட்லர். ஓகே ஹிட்லர்னு சொன்னோடனே நீங்க கொடூரமான அவர் சொன்னீங்களா? அந்த குரூயல்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப நீங்க எதனால சக்சஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹிட்லர் வந்து என்னோட சோல்ஜர்ஸ் தான் என்னோட சக்சஸ்க்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஓகே ஏன்னு கேட்டா வந்து அவரோட சோல்ஜர்ஸை கூப்பிட்டு டாப் ஃப்ளோர்ல வந்து இன்டர்வியூ நடந்துருச்சு. அங்கேருந்து குதிக்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குதிச்சாரு, அதுக்கப்புறம் ரெண்டாவது சோல்ஜர் வந்தாரு, அவரும் குதிச்சாரு, மூணாவது சோல்ஜர் வந்தாங்க, அவங்களும் குதிச்சிட்டாங்க. நாலாவது சோல்ஜர் குதிக்கும் போது வந்து அந்த இன்டர்வியூ பண்றவர் போய் கேட்டாரு, நீங்க ஏன் வந்து ஏன் என்னன்னு கூட கேட்காம அவர் சொன்னோன்னே சரிங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு ஹிட்லர்ட்ட வேலை பார்க்கறதுக்கு நாங்க செத்துடலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஓ மை காட். ஓகே சோ அப்படி வந்து செத்து கூட போலான்ற அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு குவாலிட்டி அவங்க வந்து ஒரு குட் லிசனரா இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இல்லாம அவங்க டீம் மெம்பர்ஸ் சொல்றத, இல்லைன்னா லீடர்னா அரசியல்வாதிகள்னா அவங்க தொண்டர்கள் கூட இருப்பாங்க. தொண்டர்கள் சொல்றதோ டீம் மெம்பர்ஸ் சொல்றதோ காது கொடுத்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு லீடருக்கு. நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? லிசன் பண்றீங்களா? கரெக்டா? அப்ப நீங்களா ஃபியூச்சர் லீடர்ஸ் ஆகிடுவீங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு வேண்டுதல். அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு லீடரே வந்து அப்படியே சொங்கி மாதிரி இப்படி இருந்தாங்கன்னா கூட இருக்கவங்களும் டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து தூங்கிடுவாங்க. ஒரு வேலையும் நடக்காது. நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். சார் பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்லயும் செம்ம எனர்ஜெட்டிக்கா உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கிளாஸ் எடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஐடியா வந்து லீடர் கிட்ட நம்பி இப்ப டீம் லீடர் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அந்த ஐடியாஸ் அவங்க திருடிடக்கூடாது. இது என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் வந்து எடுத்துக்க கூடாது. நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனா இருக்கணும் லீடர்ன்றவங்க. ஸோ ரிலையபிள் அப்படின்றது ஒரு முக்கியமான குவாலிட்டி லீடர்ஷிப்ல. உங்க டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல கிளாஸ் லீடர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு கிளாஸ் லீடரே பிடிக்காது. பிடிக்காதா? எத்தனை பேருக்கு கிளாஸ் லீடர் பிடிக்கும்? பிடிக்காது. பார்த்துக்கலாம், நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு இல்லாம நீங்க கரெக்டா முன்னாடியே செஞ்சு முடிச்சீங்கன்னா தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு எனிதிங் நீங்க வந்து அதை வந்து டைமுக்கு கரெக்டா செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அந்த குவாலிட்டி வேணும். இந்த டைமுக்குள்ள நம்ம இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற குவாலிட்டி இருக்கணும் கண்டிப்பா. அப்புறமா ஸ்ட்ராட்டஜிக். ஓகே இந்த விஷயத்த இப்படி செஞ்சா நம்மளால செய்ய முடியும். ஓகே இந்த விஷயத்த இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும். இந்த டீம் மெம்பர் கிட்ட இப்படி பேசினா அவங்க கிட்ட வேலை வாங்க முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஸோ ஒரு பர்சனுமே ஒரு யூனிக்கான பர்சன் தான். ஸோ யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், என்ன ஸ்கில் இருக்கு, நம்ம எப்படி இந்த விஷயத்த செஞ்சா இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு லீடருக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அண்ட் தென் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் லீடர், நீ எல்லாம் டீம் மெம்பர், நான் சொல்றதை நீ செய் அப்படின்லாம் இல்லாம ஒரு பர்சனுக்கும் ஒன்று தெரியாம இருக்கும். டெக்னாலஜி தெரியாம இருக்கும், இல்ல வந்து இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்க, அதுல இங்கிலீஷ் நிறைய வருது, அதுல இங்கிலீஷ்ல எழுதணும். ஆட்டிடியூட்னா என்ன? புரியல. நடவடிக்கையா? ஓகே. வேற? மனோபாவம். சூப்பர். அப்புறம் சோ ஒரு லீடர் என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கணும்? கைண்டா இருக்கணும். சூப்பர். யார் ஆன்சர் சொன்னது? குட் ஆன்சர். அப்புறம் சோ அந்த ஆட்டிடியூட்ல இருக்கணும். எந்த ஆட்டிடியூட்ல இருக்கணும்? கைண்ட் ஆட்டிடியூட்ல இருக்கணும். அப்புறம் வேற? சோ நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ல நான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் கேரக்டர், அதெல்லாம் ஆல்ரெடி அந்த குவாலிட்டிஸ்லயே வந்துச்சு. ஹெல்பிங் டெண்டன்சி, உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் தெரிய வரும். அது உங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? டீம் லீடர் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ டீம் லீடர் வந்து அவங்களும் வளரணும், கம்பெனியும் வளரணும், நீங்களும் வளரணும். ஸோ நம்மளை சுற்றி எல்லாருமே வளரணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் லீடருக்கு. அந்த அதுக்கு கீழே என்ன? ஓகே, டேக்ஸ் கிரெடிட் அண்ட் கிவ்ஸ் கிரெடிட். அதான் கிரெடிட். சக்ஸஸ் ஆச்சுன்னா உடனே இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் டீம் லீடர், நான் தான் இதை பண்ணேன், என்னால தான் இந்த ப்ராஜெக்டே சக்ஸஸ் ஆச்சு, என்னால தான் இந்த காரியமே வின் ஆச்சு அப்படிலாம் இருந்தா அது லீடருக்கான குவாலிட்டி கிடையாது. இப்போ நீங்க சிஎஸ்கே வின் பண்ண போது தோனி கூட கப்பை வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு தலைவனுக்கான குவாலிட்டி. அவங்க வந்து எப்பவுமே சக்ஸஸை தான் ஏற்றுக்க கூடாது, தோல்வியை தான் ஏற்றுக்கலாம். தோல்வியை வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் சக்ஸஸ்க்கு காரணம் டீம் மெம்பர்ஸ் தான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் கண்டிப்பா லீடர் கிட்ட. இதுதான் வந்து பாஸ் அண்ட் லீடருக்கான குவாலிட்டி. லீடர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டீம் மெம்பர்ஸுக்குமே வந்து நான் தான் லீடர், நான் தான் வந்து மேல, நீ வந்து கீழே அப்படின்லாம் ட்ரீட் பண்ணாம நீ இதை செய், நீயும் ஒரு லீடர் தான் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கணும். நான் மேலே நீ கீழேன்ற ஒரு ஃபீலே வரக்கூடாது. இதுல இல்லாம இன்னொரு ஒரு குவாலிட்டி, லீடருக்கான குவாலிட்டி என்னன்னா தனக்கு அடுத்த ஒரு லீடரை உருவாக்கணும். அதுதான் வந்து முக்கியமான குவாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கேல அடுத்த லீடர் யாருன்னு தெரியாம அடிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க அடுத்த லீடர் உருவாக்காம அவங்க போயிட்டாங்க ஜெயாமா. ஸோ அதனால தான் இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், இவ்வளோ பிரச்சனைலாம் வருது. ஸோ ஒரு லீடருக்கான மெயின் குவாலிட்டி தனக்கு அடுத்து ஒரு லீடரை உருவாக்கணும், அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் அந்த லீடர்ஷிப்கான குவாலிட்டியை அவங்க வந்து கொடுக்கணும், அதை பில்ட் பண்ணணும். தன்னை சுற்றி உள்ளவங்கள ஏதோ வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் லீடர்ஷிப்கான குவாலிட்டியை ஒவ்வொரு டீம் மெம்பருக்கும் பில்ட் பண்ணணும். அதுதான் மெயினான லீடர்ஷிப் குவாலிட்டி. அண்ட் தென் கவுன்சிலிங். சில பேருக்கு வந்து சில வேலை செய்ய வராது, திடீர்னு டவுன் ஆகிடுவாங்க, இல்லை ஏதாவது பர்சனலாக ப்ராப்ளம் இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும், வேலைக்கு போகிற இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கலி லேக் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் டீம் மெம்பர்ஸில் யாருன்னா இருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்லிக்கிறீங்க இல்லையா, உன்னால் முடிய மாட்டாங்க, நீ போய் பேசு, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி கவுன்சிலிங் பண்ண தெரியணும். யாருமே டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் தென் எஃபெக்டிவ் டீச்சிங். நேற்று வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் நான் அவனை சொன்னேன். ஸோ அதே மாதிரி எஃபெக்டிவ் டீச்சிங் சொல்லிட்டு போர் அடிக்காம இதை எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், இப்படி எப்படி சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எப்படி சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எப்படி சொன்னால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. ஏன்னா டீச் பண்ணுறன்ற பேரில் வந்து அதிகாரம் பண்ணிடக்கூடாது. ஸோ எஃபெக்டிவ் டீச்சிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் லீடர்ஷிப்கான ஸ்கில்ஸ். நோட் டவுன் பண்ணிக்கிறவங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செஷன் வரைக்கும் எவ்வளோ நேரம்
சின்ன அப்ளாஸ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ நேற்று வந்து நான் அந்த ஹேண்ட்ஷேக் பற்றி நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சொன்னேன் இல்லை, பாடி லாங்குவேஜில். இது லீடர்ஷிப் ஸ்கில்லையும் இந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இங்கே பாருங்க, டீட்டெயிலாக போட்டிருக்கு எப்படி எப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணால் என்னென்ன வந்து அதுக்கான மீனிங், அதுக்கான அர்த்தம் என்ன. இப்படி கையை வந்து இப்படி கீழே வந்து கொடுத்து இப்படி கொடுத்த ஹேண்ட்ஷேக் இப்படி பண்ணோம்னா நம்மளோட கண்ட்ரோலை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கணும், நம்ம கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை கொடுக்குறதும் சரியான முறை கிடையாது. இப்படி கை கொடுத்தா என்ன மீனிங்னா அவங்களோட கண்ட்ரோலை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, தேர்டு, அதுதான் பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஹேண்ட் ஷேக்கிங். அழகாக அப்படி ஃபர்மாக பிடிச்சி கான்ஃபிடென்ட்டாக ஒரு 2 ஷேக் கொடுக்கணும். இப்படி சென்டராக இருக்கிற பொசிஷனில் கரெக்டாக பிடிச்சிட்டா மட்டும் போதுமா? மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி அப்படியே கை வலிச்சு கை விரலெல்லாம் ஒழிச்சு போகிற அளவுக்கு தான் அழுத்தி நானும் ஷேக்கன் கொடுக்குறேன், என் கான்ஃபிடென்ட் லெவலில் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போட்டு அழுத்தி ரொம்ப நேரம் ஷேக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்மாக 2 தடவை தான் ஹேண்ட் ஷேக் இப்படி பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி கோணையாக பிடிக்கிறது. உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் தெரிய வரும். அது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? டீம் லீடர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டீம் லீடர் வந்து அவங்களும் வளரணும், கம்பெனியும் வளரணும், நீங்களும் வளரணும். ஸோ நம்மளை சுற்றி எல்லாருமே வளரணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் லீடருக்கு. அந்த அதுக்கு கீழே என்ன? ஓகே, டேக்ஸ் கிரெடிட் அண்ட் கிவ்ஸ் கிரெடிட். அதான் கிரெடிட். சக்ஸஸ் ஆச்சுன்னா உடனே இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் டீம் லீடர், நான் தான் இதை பண்ணேன், என்னால தான் இந்த ப்ராஜெக்டே சக்ஸஸ் ஆச்சு, என்னால தான் இந்த காரியமே வின் ஆச்சு அப்படிலாம் இருந்தால் அது லீடருக்கான குவாலிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் சிஎஸ்கே வின் பண்ண போது தோனி கூட கப்பை வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு தலைவனுக்கான குவாலிட்டி. அவங்க வந்து எப்பவுமே சக்ஸஸை தான் ஏற்றுக்க கூடாது, தோல்வியை தான் ஏற்றுக்கலாம். தோல்வியை வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் சக்ஸஸ்க்கு காரணம் டீம் மெம்பர்ஸ் தான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் கண்டிப்பாக லீடர் கிட்ட. இதுதான் வந்து பாஸ் அண்ட் லீடருக்கான குவாலிட்டி. இந்த மாதிரி காலை இப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு பேசுறது இதெல்லாம் கூடாது. ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கணுன்றது கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி இந்த பாஸ் ஆட்டிடியூட், ஜட்ஜிங்னு சொல்லிட்டு நடுவில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தியா, இது வந்து திமிரா உட்காருது. இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், எதிரில் பேசுகிறவனுக்கு எதுவுமே தெரியாது நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாசி ஆட்டிடியூட். நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இவனுக்கு இது தெரியும் தெரியாதுன்றது ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அந்த பாடி லாங்குவேஜ்லேயே அவங்க வந்து ஜட்ஜிங் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்லையும் உட்காரக்கூடாது. அண்ட் தென் ஆர்கியூயிங். டீம் மெம்பர்ஸ் இப்போ தோல்வி ஆயிடுச்சு ப்ராஜெக்ட், அதுக்கு வந்து ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஐடியாஸ் சொல்கிறாங்க, டீம் மெம்பர்ஸ் வந்து ஐடியாஸ் சொல்கிறாங்கன்னா இல்லை இது சரி வராது அது சரி வராதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து தப்பாகவே ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை எடுத்து சொல்லணும், ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஒரு லீடருக்கான குவாலிட்டி கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட்டில் தேர்டில் இந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரொஃபஷ்னலாக அப்படி தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு பேசணும். இதுவும் பாடி லாங்குவேஜில் வரும். பாடி லாங்குவேஜ் இஸ் மஸ்ட் ஃபார் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ அடுத்து சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லாமையே உங்கள் கண்கள் காட்டி கொடுக்கும். இல்லைன்னா சில பேருக்கு கை நடுங்கும், கால் நடுங்கும், இல்லைன்னா கண்ணை பார்த்து பேச முடியாது. ஸோ ஒருத்தவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜே அதை காமிச்சு கொடுத்துரும். இது லீடருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. ஸோ பி அ பெட்டர் லீடர். ஸோ இந்த குவாலிட்டிஸ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு நீங்களாம் ஃப்யூச்சரில் ஒரு பி அ குட் லீடர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.